வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வயசானவங்களுக்கு நாம் உதவி செஞ்சா அது நமக்கு உதவியாக இருக்குமா, இல்லை நமக்கு அது ஆபத்தில் முடியுமா? இன்னைக்கு நாம் ஒரு தந்திரமான கொக்கு, வயதான நண்டு மற்றும் நிறைய மீன்களுக்கு இடையே நடந்த ஒரு கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு கொக்கின் தந்திரம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டுல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல நிறைய மீன்கள், தவளைகள் மற்றும் நண்டுகளும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய கொக்கு ஒன்றும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கொக்குக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால வேகமா போய் மீன் பிடிக்க முடியல. அது எப்பவும் நான் ரொம்ப பசியா இருக்கேன், எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டே தான் இருக்கும். அப்ப கொக்கு ஒரு தந்திரமான யோசனை ஒண்ணு பண்ணி. கொக்கு குளத்துக்கு பக்கத்துல அமர்ந்து ரொம்ப சோகமா இருந்துச்சு. அதை பார்த்த மீன் ஒண்ணு, ஏன் நீ ரொம்ப சோகமா இருக்கன்னு கேட்டுச்சு. கொக்கு, நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். ஒரு விவசாயி இந்த குளத்தை தண்ணி இல்லாம ஆக்கி விவசாயம் பண்ண போறாரு. அப்புறம் நாம எல்லாருமே சேர்த்து தான் போவோம்னு சொல்லுச்சு. இதை கேட்ட மீன், அப்படியா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்குன்னு கொக்கு சொல்லிச்சு. நான் உங்களை இன்னொரு பெரிய குளத்துல கொண்டு போய் விடுவேன்னு போய் சொல்லுச்சு. மீன்கள் எல்லாம் கொக்கு சொல்வதை நம்பிருச்சு. கொக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மீனை தூக்கி கொண்டுட்டு நான் உங்களை இன்னொரு பெரிய குளத்துல கொண்டுட்டு போறேன்னு சொன்னதை நம்பி இந்த மீன்கள் எல்லாம் கொக்கு கூட ஒன்று ஒன்றா போக ஆரம்பிச்சது. ஒரு பெரிய மலைக்கு கொண்டு போய் அங்க மீனை தின்னுருச்சு. ஒரு நாள் ஒரு வயதான நண்டு இது ஏதோ தந்திரம் மாதிரி இருக்குதேன்னு நினைச்சது. அது கொக்கு கூட போக ஆசைப்பட்டுச்சு. கொக்கு நண்டை தூக்கிட்டு பறந்து போச்சு. அங்க போய் பார்த்த நண்டுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அங்க நிறைய மீன்களோட எலும்புகளும் இருந்துச்சு. நண்டு தான் உயிரை காப்பாத்திக்கணுன்ற ஆர்வத்துல அது கொக்கோட கழுத்தை பலமா கடிச்சிருச்சு. கொக்கு வலி தாங்காம அங்கே இறந்து போயிருச்சு. நண்டு உயிர் பிழைச்சு மற்ற மீன்களிடமும் தவளைகள் எல்லாத்துட்டையும் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுச்சு. அப்பதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சது கொக்கோட தந்திரம் தான் இவ்வளோ பேரையும் கூட்டிட்டு போய் அதுவே சாப்பிட்டது. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நம்ம அவசரப்பட்டு யாரையுமே நம்பாதீங்க. ஏன்னா அவங்க நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக எல்லாமே ஜோடிச்சு தான் சொல்ல போறாங்க. நாம நம்பணும்னா நமக்கு தான் அதுல ஆபத்து இருக்கும். அதனால எப்பவுமே யார் சொன்னாலும் அதில் உண்மைத்தன்மை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ண. நன்றி குட்டீஸ். உங்களுக்கு இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பார்க்கணுமா? அப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.